ஹே காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டே எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனி உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிச்சனுக்குள்ளே. அம்மனி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே வந்து சின்ன வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சண்டே நம்ம வச்சாலும் அதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன யூஸ் பண்ணுவீங்க? சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்களா, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வீடியோ நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார் டீ சாப்பிடாதீங்க அப்படின்னு. ஸோ அதுவாக குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லி டீ ஸ்டாப் பண்ணிட்டு எல்லோரும் இப்போ மில்க் தான் குடிச்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டீ சாப்பிடுவீங்களா இல்லை காஃபி சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறதே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இதே ஒரு அரை, ஆனால் அதே ஒரு 1/2 கிலோ கொடுக்கணும். அதுவே ஆமாண்ணா. சாலமத்தி கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லி சாலமத்தி வாங்கினோம். சூரிய ஒளி மூஞ்சில படப்பட என்னங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ சாலமத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 140 வந்துச்சு. ஸோ கேரளா மத்தி 100, சாலமத்தி 140. ஸோ காலையிலே பார்த்துருப்பீங்க மீட் எடுத்துகிட்டு வந்தாச்சு குடல். இருந்தாலும் மீன் பார்த்தோன்னே ஒரு ஆசை. மத்தி மீனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மத்தி மீன் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த மீனை வந்து சில்லி போடலாமா இல்லை குழம்பு வைக்கலாமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஸோ உங்களுக்கு தெரியுமா இது உண்மைதானா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ சாப்பிட போயிருந்தேன் ஈவினிங்கு. ஸோ அப்படியே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்திரிச்சோன்னா அது இல்லை இது இல்லைன்னு ஒரே ஆட்டமாக போடுவா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகல அப்படின்னா அதுக்கும் ஒரு பிரச்சனை வரும். இருந்தாலும் ஸோ சிம்பிளாக இந்த குடமிளகா, இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு செஞ்சு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வாழைக்காயும் இது சொரக்கான்னு நினைக்கிறேன், இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சிம்பிளாக. ஸோ நாளைக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் போய் பேலன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சாரி காய்ஸ், லைவ் போட்டனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி என்ன பண்ணணும், என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத. அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி கொண்டு போக முடியல. அப்போனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மிச்சம் இருக்கிறது மத்தியானம் சாப்பிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுறேன். என்னென்ன இன்றைக்கி குக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் குழம்பு, குடல் கிரேவி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பு. ஸோ ஒயிட் ரைஸ் தான் வாங்கிக்கலாம். சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இதில் ரெண்டில் எது பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.